Hi students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல chapter 1 relations and functionsல exercise 1.1ல 7th sum. இந்த 7th sumல ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை சொல்லியிருப்பேன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ செட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். ஏ செட் வந்து the set of all natural numbers less than 8. ஏ செட் வந்து நமக்கு என்னென்ன வரும்னா 8க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான். 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா லெஸ் தேன் 8 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த 8ஐ சேர்க்கணும், இல்லைன்னா சேர்க்கக்கூடாது. அடுத்தது பி செட், இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் 8க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு பார்த்தோம்னா 2 3 5 7. நெக்ஸ்ட்டு வந்து சி வந்து ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் மட்டும் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அது ஒன்று தான் இருக்குது. ஒன்லி 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர், மற்ற எல்லாமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஓகே, இப்போது நம்ம எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் எடுப்போம். எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். பி மைனஸ் சி. பி செட் வந்து 2 3 5 7 மைனஸ் சி செட் ஒன்லி 2. ஸோ பியில் இருக்கிற வேல்யூஸை சியில் இருக்கிற வேல்யூஸை வந்து பியில் இருக்கிற வேல்யூஸோட மைனஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் மைனஸ். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போது அந்த 2 மட்டும்தான் மைனஸ் ஆகும், மற்ற எல்லாமே வந்துடும். 3 5 7. அடுத்தது நம்ம ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ செட் வந்து நமக்கு 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி மைனஸ் சி வந்து 3 5 7 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ இதை நம்ம ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். ஆர்டர் பேர் பண்ணோம்னா 1 3, நெக்ஸ்ட்டு வந்து 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட்டோட தேர்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி ஆர்டர் பேர். அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். 2 3 2 5 சாரி 2 3 வராது. 1 3 2 3. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 1 5 வரும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இது வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்ட் தான். 1 3 2 3 3 3 4 3 5 3 6 3 7 3 எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கணும். 1 5 ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட செகண்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட தேர்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி எடுக்கணும். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 5 சாரி 5 2 5 3 5 4 5 5 5 6 5 7 5. இந்த மிஸ்டேக்காக சொல்லியிருப்பேன். 1ஓட இந்த எல்லா எலமெண்ட்டோடையும் 3ஐ வந்து ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். செகண்டாக வந்து இந்த எல்லா எலமெண்ட்டோடையும் வந்து செகண்ட் எலமெண்ட்டை ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்லா எலமெண்ட்டோட தேர்ட் எலமெண்ட்டை வந்து ஆர்டர் பண்ணி எழுதணும். 1 7 2 7 3 7 4 7 5 7 6 7, நெக்ஸ்ட்டு வந்து 7 7. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. சரிங்களா? ஏ கிராஸ் பி. ஏ வந்து நமக்கு என்ன செட்டுனா 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி செட் வந்து 2 3 5 7. சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா நம்ம இது ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். 1 2 2 2 3 2
4, 2, 4, 2, 5, 2, 5, 2, 6, 2, 7, 2. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட்டோட ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோடையும் பி செட்டில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டோட ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3. நெக்ஸ்ட் வந்து ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோட பி செட்டில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட்டோட ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6, 5, 7, 5. நெக்ஸ்ட் வந்து ஏல இருக்கிற எல்லா செட்டோடையும் பி செட்டில் இருக்கிற ஃபோர்த் எலிமெண்ட்டோட ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். 1, 7, 2, 7, 2, 7, 3, 7, 5, 7, 6, 7, 7, 7. நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி செட் வந்து ஒன்லி 2 மட்டும்தான். சரிங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நம்ம ஆர்டர் பேர் பண்ணி எழுதணும். ஈஸி தான் இது. 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ மொத்தமாக நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம். 1, 2. இதை வந்து நம்ம ஷார்ட்டாக ஆன்சரோடு எழுதிடலாம். பட் ஆனால் எக்ஸாமில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா தான் மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. அதனால் நீங்கள் அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கேன். 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2, 1, 3, 2, 3, 4, 3, 4, 3. இதில் நம்ம 3, 3 விட்டுட்டோம். 3, 3 வரும். ஒரு ஸ்பீடாக போடும்போது இந்த மாரி மிஸ்டேக்ஸ் வரதுலாம் சகஜம். இதை பார்த்துக்கணும் நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6, 3, 7, 3. நெக்ஸ்ட்டு வந்து 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6, 5, 7, 5. Next 1, 7, 2, 7, 3, 7, 4, 7. 4, 7 நம்ம விட்டுட்டோம் இங்கே. 4, 7, 4, 7, 5, 7, 6, 7, 7, 7. இதான் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதான் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போது இந்த ஏ கிராஸ் பியோட ஏ கிராஸ் சியை வந்து மைனஸ் பண்ணோம். ஏ கிராஸ் சியில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஏ கிராஸ் பியில் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1, 2 இருக்குது, இதையும் மைனஸ் பண்ணிடணும். இங்கே 2, 2 இருக்குது, இங்கே 2, அதையும் மைனஸ் பண்ணணும். 3, 2 அதையும் மைனஸ் பண்ணணும். 4, 2 இதையும் மைனஸ் பண்ணணும். 5, 2,
6,2 7,2 இந்த மொத்த வேல்யூஸும் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் இதுலேருந்து எடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். 1,3 2,3 3,3 4,3 5,3 6,3 7,3 1,5 2,5 3,5 4,5 5,5 6,5 7,5 1,7 2,7 3,7 4,7 5,7 6,7 7,7 அவ்வளோதான். இதான் வந்து A cross B மைனஸ் A cross C. ஃபைனலாக வந்து நம்ம RHSஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது நீங்கள் வீடியோ வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தாலும் சரி, இப்போ நான் வந்து இந்த சைடில் இருக்கிற பேஜையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் வந்து இந்த சம் வந்து நான் கரெக்டாக, அதனால் வந்து இந்த சம்முக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த சம்மு எழுதலாம். ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு பிறகு சொல்கிறேன். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் A cross B minus C A cross B minus A cross C it is verified. இந்த சம் வந்து கரெக்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது, இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இப்போ இந்த சம்மில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த சம் புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.